ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் வித் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சரவணா ஸ்டோர் ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் செட்டு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால இந்த வீடியோ எடுத்தேன். மற்றபடி இதில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 ரேஞ்சஸ், 630, 640 அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது. இது 450. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டிக் தான். மேட்டுனா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இது ஆன்டிக்குன்றதுனால இந்த ப்ரைஸஸில் இருந்துச்சு. ஓகே, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் பாரிஸ் போக முடியாதவங்க கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். இது குரோம்பேட் சரவணா ஸ்டோர். இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் சும்மா ஒரு 4-5 தான் எடுத்தேன். குவாலிட்டியாகவும் இருந்தது நல்லா. இந்த ப்ரைஸ்க்கு என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. நெக்லஸ், ஆரம், ஒரு இயரிங் செட்டோட வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மேட்டில் இருந்தது, லாரல் ஒர்க்கு. இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப ஈஸி தான் இது. இதெல்லாம் 500, 700 ரேஞ்சு. ஃபஸ்ட்டு காமிச்சது 700 ரேஞ்ச், இது 500. இதுவும் பார்த்திங்கன்னா அதே 740 ரேஞ்சஸ் தான். எல்லாமே மேட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆக்சிடைஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் புதுசாக வந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் 130 ரேஞ்சஸ், 150க்குள்ளே. 200லலாம் கூட நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் பீடடும் இருந்தது, சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கும் கூட. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது 100 நினைக்கிறேன். சின்னது 50 ருபீஸ். இது அந்த ஆர்டிஃபிஷியல் கார்டனிங் செக்ஷனில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரிஜினல் மாதிரி இருந்தது பார்க்க. இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. வீட்டிலலாம் வைக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் அங்கே கொடுக்க மாட்றாங்க. நம்ம தான் கொண்டு போகணும் பேகு. அப்படி இல்லைன்னா நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். 1500க்கு மேலே தான் கட்ட போய் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பேப்பர் கவரில் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குது. இதில் கேரிலாம் பண்ணிட்டு வர முடியாது. 2 ருபீஸ், 5 ருபீஸ் அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணி நம்ம வாங்கணும். கட்டப்பையெல்லாம் 20 ருபீஸ் அந்த ரேஞ்சஸ்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து நம்ம பேக்ஸ் கொண்டு போனால் நல்லது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால சொல்கிறேன். நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு இயரிங். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டட்டு, நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது கீழே கிளாஸ் பீட் ஒன்று ஹேங் ஆகிற மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் 62 ருபீஸ். ரொம்ப அழகாக இருந்தது, ரிச்சாக இருந்தது. அதே மாதிரி இல்லை நிறைய கலர்ஸும் இருந்துச்சு. நான் எல்லோ பிக் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன நார்மல் டெய்லி வேர் இயரிங்ஸ். இது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கினேன். இது 21 ருபீஸ் தான். 3 கலர்ஸ் இருக்குது. ஸ்டோன் இயரிங்ஸ் தான். அடுத்து டெய்லி வேர் ரப்பர் பேண்ட்ஸ். இது 6 ருபீஸ் ஒரு பேக்கெட். 12 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 ருபீஸ். இது 2 வாங்கினேன் இதில். அடுத்து இந்த ரோப் 9 ருபீஸ். இதிலே பெருசும் இருந்தது. நெக்ஸ்ட் இது பர்ஸில் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி லிப் பாம். 11 ருபீஸ் தான். இது ப்ளூ ஹெவனோடது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதிலே லெமன் ஃப்ளேவர் கூட இருந்துச்சு. அப்புறம் கோன் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். எங்கே வாங்கினாலும் இங்கே 7 ருபீஸ் தான். ஸோ அதனால் சும்மா வாங்கினேன். இது ஒன்று, இது ஒன்று. அடுத்து இது ரசக்கற்பூரம் சொல்லுவாங்கள்ல அது. இது பார்த்திங்கன்னா 30 பீசஸ்க்கு மேலே இருந்தது. 22 ருபீஸ் தான். அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வர்த்து, அதனால் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஷூ. நல்லா சூப்பராக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி ஸ்லிப் ஃப்ரீ ரெசிஸ்டண்ட்டோடு இருந்தது, வழுக்காமல் இருக்கும். உள்ளன் தான், உள்ளேயும் சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயே சைஸஸ் நிறைய இருந்தது, அதே மாதிரி கலர்ஸும் இருந்தது.
இது வந்து 133 ருபீஸ். இந்த பேபி செக்ஷனில் இருக்கும் இது. ஸோ இது ஒன்றும், இன்னொரு ஷூவும் வாங்கினேன். அதுவும் இதே மாதிரி தான், ஸ்லிப் ஃப்ரீ. அதே மாதிரி உள்ளன் தான் இதுவும். மோஸ்ட்லி எலாஸ்டிக் இல்லாமல் வாங்க ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் இது 2 வாங்கினேன். இது வந்து 106 ருபீஸ். ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது. இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த 2 வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து இது வந்து அம்மா வாங்கினாங்க. இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான், கோல்டன் கலர். இதில் நிறைய கலர்ஸு, கலம்காரி மாடல்ஸ்லாம் கூட நிறைய இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா 150, 160 அந்த ரேஞ்சஸ். கிளாத்தும் நல்லா இருந்தது. உள்ள லைனிங்கோடு தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், லைனிங்கோடு தான் வருது மோஸ்ட்லி எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக்கும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டிச்சிங்லாம் நல்லா பக்காவாக தான் இருந்தது, லைனிங் வித் லைனிங்கோட. இதோட ப்ரைஸ் வந்து 168ன்னு வாங்கினோம். கடையில் நம்ம தைச்சா இதை விட அதிகமாக தான் வரும். அதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் வாங்குறதே பெட்டர். அடுத்து இது வந்து ஸ்க்ரீன் கிளாத்து. இது வந்து மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. இது நான் வாங்கினது வந்து ஒரு சிங்கிள் விண்டோக்கு போடுற மாதிரி வேணுன்றதுனால எக்ஸ்ட்ரா பீசஸ் நிறைய வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ரோல் முடிஞ்சிருச்சுன்னா மீதி வந்து ஒரு 1 மீட்டருக்கு கம்மியாக வரும். இது வந்து 70 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பீசஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பீசஸ் தான் நான் வாங்கினேன். 99 ருபீஸ்னு வாங்கினேன் இது. குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி டிசைனும் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே இதே டிசைன் தான் வரும். எனக்கு 1 மீட்டர் கீழே போதும் அப்படின்றதுனால நான் இதை பிக் பண்ணேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே இதே மாடல், இதே டிசைன் தான். இதில் நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா காம்போ பேக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 2 பேக் சேர்த்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 குட்டி பர்ஸுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்லிங் பேக்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். 2 சேர்த்தே 99 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ எனக்கு நல்ல டீலாக தெரிஞ்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகவும் இல்லை, ஓகே ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேணாம் அப்படின்னா அந்த ஸ்லிங் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட். இந்த சைடு ஒன்று பெருசாக இருந்தது. ரொம்ப சின்னதாகவும் இல்லை இந்த பேகு, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. வெளியிலலாம் கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. காயின் பவுச் இது சின்னதாக. இங்கே இன்னொரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இது வந்து 50 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இதில் ஒன்று வாங்கினேன். அதாவது 2 சேர்த்து 100, அப்போ வந்து 150 ருபீஸ் தானே. இதே மாதிரி அதே தான் இங்கேயும் இருக்குது, சேம். அதே மாதிரி ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 99 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தெரிஞ்சதுனால நான் இதை வாங்கினேன். இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருந்துச்சு. நல்லாவே பெருசாக இருக்குது பாருங்கள், கை அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒன்று வாங்கினேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டாய் செக்ஷனில் இது சும்மா அந்த சவுண்ட் வரா மாதிரி வரும் இழுத்து விட்டால். இது ஒன்று வாங்கினோம். இது வந்து 60 ருபீஸ். நல்லா பெருசாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, சும்மா விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபிஷ் டிசைன் போட்டு இருந்தது. ஸோ இது கிராப். இது ஒன்று வாங்கினோம். அடுத்து வந்து பால், இது பவுன்சிங் பால் தான். இது பார்த்திங்களா லைட் எரியும். நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் பிளிங்க் ஆகும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது, முள்ளா அந்த மாதிரி கூட இருந்துச்சு. இது நல்லா இருந்ததுனால வாங்கினேன். இது வந்து 46 ருபீஸ். ஸோ 46 ருபீஸ்க்கு ஓகே வர்த்தாக தெரிஞ்சதுனால நான் இதை வாங்கினேன். சரவணா ஸ்டோர் போனதுக்கு முக்கியமான காரணம் நான் இது வாங்கணும் அப்படின்னு தான். மற்றபடி வேறு எந்த பிளான் பண்ணியும் போகல, இது வாங்கிறதுக்காக தான் போனேன். ஊஞ்சல் இது பாப்பாவுக்கு. இது வந்து எல்லாம் அப்படியே ஃபுல் செட்டோடு வரும். ரோப்லேருந்து அந்த ஹேங்கிங்லேருந்து எல்லாமே சேர்த்தே வந்துடும். இதில் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஆல்ரெடி நான் இது வந்து வாங்கியிருக்கோம், அதனால் நான் திருப்பி வாங்கலான்னு போனோம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி குட்டி குட்டி பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து
ரோப்போட வந்துடும். நம்ம ஜஸ்ட் எடுத்து ஹேங் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் ஹூக்கோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம ஹேங் பண்ணாலே போதும். மெட்டீரியல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இதுலேயே 4-5 கலர்ஸ் இருந்துச்சு. நான் ப்ளூ எடுத்தேன். சாஃப்டாகவும் இருக்கும் குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 376 ருபீஸ். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக எனக்கு வர்த்தாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் இது வாங்கினோம். இதில் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். இது பெல்ட்டும் இருக்குது. இதில் சும்மா நார்மல் பெல்ட்டு. ஸோ இது வாங்கியிருந்தோம். இது வாங்கிறதுக்காக தான் போனேன். அதனால் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கியிருந்தேன். மற்றபடி வேறு எதுக்காகவும் போல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.